அடுத்தாற்போல் நாம் அக்னியை எடுத்துக்கொண்டால் அக்னேராப்பக என்ற உபனிஷத் வாக்கியத்தின்படி படைப்பு கிரமத்தில் அக்னியிலிருந்து நீர் தோன்றுகிறது, நீரிலிருந்தும் வடவாக்னி எழுகிறது. ஆகையால் அக்னி விஷயத்திலும் மலர் பூ போல் மேலும் எழுகிறது. கீழேயும் ஆயத்தனமாக ஆதாரமாக உள்ளது. அடுத்ததாக காற்றுக்கும் சூரியனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் காலத்திற்கும் இம்மாதிரியே நீருடன் இருவகை சம்பந்தம் உள்ளது. கால அப்சு நிவசந்தே ஆபஸ் சூரியே சமாஹிதாக என்று 26வது பஞ்சாசத்தில் கூறப்பட்டுள்ளது. மேகத்தை எடுத்துக்கொண்டால் அதுவும் நீரிலிருந்து உண்டாகிறது, மீண்டும் நீரை பொழிகிறது. ஆகையால் வழிபடுபவனுக்கு இவ்வுலகமே நீரில் மிதக்கும் ஒரு பிரம்மாண்டமான கப்பல் என்று முடிவில் கூறப்படுகிறது. எல்லாம் நீராக உள்ளது. எல்லா பிராணிகளும் நீர்த்தன்மையுடன் உள்ளது. பிராண